அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதல் ஓம்னி முடிவு ஓம்னி. நம்ம சேனல்ல குடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மே 1 முதல் ஏடிஎம் கட்டணம் உயரப் போகுது. ஆர்பிஐ முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அடிக்கடி ஏடிஎம்ல பணம் எடுக்கிறவரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மெட்ரோ நகரங்களில் சொந்த வங்கி ஏடிஎம்ல நீங்க காசு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எடுக்கிற டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரூ. 20 சார்ஜ் வசூலிச்சுட்டு இருந்தாங்க. மே 1 முதல் பார்த்தீங்கன்னா ரூ. 25 உயர்த்திருக்காங்க. அதாவது ரூ. 4 கூடுதல் கட்டணம் வந்து வசூலிக்க போறாங்க. இது பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ்ல. அதே நான் மெட்ரோ சிட்டிஸ் ஓன் பேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் கொடுத்திருந்தாங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரூ. 20 வசூலிச்சுட்டு இருந்தாங்க. மே 1 முதல் பார்த்தீங்கன்னா ரூ. 23 வந்து உயரப்போகுது. அதாவது ரூ. 2 கூடுதல் கட்டணம் வந்து வசூலிக்க போறாங்க. மெட்ரோ நகரங்களில் பிற வங்கி ஏடிஎம் அதாவது அதர் பேங்க் ஏடிஎம் மெட்ரோ சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. கூடுதலாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரூ. 20 வசூலிச்சுட்டு இருந்தாங்க. மே 1 முதல் பார்த்தீங்கன்னா ரூ. 25 உயர்த்த போகிறாங்க. அதாவது ரூ. 4 கூடுதல் கட்டணம் தர மாதிரி இருக்கும். மெட்ரோ அல்லாத நகரங்களில் பிற வங்கி ஏடிஎம் அதர் பேங்க்ஸ் நான் மெட்ரோ சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கூடுதல் டிரான்சாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 20 வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. மே 1 முதல் பார்த்தீங்கன்னா ரூ. 23 சார்ஜ் பண்ண போறாங்க. அதாவது கூடுதலாக ரூ. 2 வந்து சார்ஜ் பண்ண போறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸாக வந்து பண்ண போறாங்க. ஆர்பிஐ முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நீங்க ஏடிஎம்ல அடிக்கடி காசு எடுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க. எத்தனை டைம் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க கூடுதல் பண்ற டிரான்சாக்ஷனுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.